வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 26 ஃபீட்டுக்கு 36 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த்து ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளாட் நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு கோட்டட் ஸ்பேஸும் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு 2 பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டுக்குள்ளே என்டர் ஆனவுடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா நமக்கு 13 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு ஸ்மால் சைஸ்டு கார் பார்க்கிங் தான். இது சின்ன கார் மட்டும் தான் நிறுத்திக்க முடியும். இந்த கார் பார்க்கிங்லேயே சைட்ஸில் நம்ம 2 வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் செட்பேக் ஏரியா ஒன்று விட்டுருக்கேன். இந்த செட்பேக் ஏரியா நமக்கு 2 அடியில் ஃபுல் லென்த்துக்கு நமக்கு செட்பேக் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்டுக்கு செட்பேக் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். இது வழியாக தான் நமக்கு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரி கொடுக்கறதால நல்ல ப்ரைவேசியை கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம காமன் வால் ரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ப்ரைவேசி நமக்கு இந்த ஏரியாவுக்கு கிடைக்கும். ஸோ கார் பார்க்கிங்காக நம்ம ஒரு கேட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு விட்டு கம்மியாக இருக்கின்ற பட்சத்தில் விக்கெட் கேட்லாம் இல்லாமல் ஒரே கேட்லேயும் நம்ம அக்காமடேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உள்ளே என்டர் ஆனவுடனே ஒரு பெரிய வெயிட்டிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த வெயிட்டிங் ஏரியா நமக்கு 13 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியா நமக்கு ஒரு ஃபார்மல் வெயிட்டிங் ஏரியாவாக அமையும். இந்த வெயிட்டிங் ஏரியாவில் தாராளமாக நம்ம 7 சீட்டருக்கும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். இல்லைனா நம்ம இந்த சைடில் ஒரு சீட்டரும் இந்த சைடில் ஒரு சீட்டரும் அக்காமடேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வென்டிலேஷனுக்கும் நமக்கு தாராளமாகவே இந்த சைட்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஸ்பேஸும் ஒன்று தெரியுது. இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. இது ஒரு நல்ல பவுடர் டாய்லெட்டாக நமக்கு அமையும். ஸோ இந்த டாய்லெட்டில் நமக்கு பாத்லாம் எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு WC ஒரு வாஷ் பேசின் மட்டும் அக்காமடேட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஏரியாவை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியா அதிகமாக கெஸ்ட்டு வர இடத்துல நம்ம இந்த வெயிட்டிங் ஏரியாவை டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இது ஒரு பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹாலுக்குள்ளே டேரக்டாக என்ட்ரி கொடுக்குற மாதிரியும் இது நம்ம ஒரு பெட்ரூமை மாற்றிட்டு இந்த சைடில் நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ படிக்கட்டு கீழே நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டாய்லெட்டும் நமக்கு இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்கிறதால இந்த பெட்ரூம் நமக்கு தாராளமாகவே ப்ரொவிஷன் இங்கே கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து உள்ளே வந்தோடனே ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹால் ஏரியா நமக்கு 11 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து இந்த ஹாலுக்கு என்ட்ரு ஆகும்போது இந்த ஸ்டெப் நமக்கு ஒரு ஹிண்டரன்ஸாக இருக்காது. ஏன்னா நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதில்ல ஒரு 12 ஸ்டெப்பு தாண்டி தான் நமக்கு இந்த சைடில் வருது. அதனால் நமக்கு தாராளமாக 8 to 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு இந்த சைடில் ஹைட் இருக்கும். இதனால் நம்ம டேரெக்டாக உள்ளே என்டர் ஆகிக்கலாம். ஸோ இந்த படிக்கட்டுக்கோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டட் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கோட்டையாட்டில் தாராளமாக நம்ம சைட்ஸில் ஒரு கிரானைட் மாதிரி ஒரு கர்ப் வால் மாதிரி நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு பிளான்ட் ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கோட்டையாட் ஸ்பேஸுக்கு நம்ம தாராளமாக இந்த டாய்லெட்லேருந்து ட்ரைனேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ வாட்டரும் நமக்கு ஈஸியாகவே ட்ரைன் ஆகும். ஸோ இந்த கோட்டையாட் ப்ரொவிஷன் நம்ம கட் அவுட் இந்த சைடில் மட்டும் கொடுக்காம நம்ம ஹெட்ரூம்ஸில் என்டையராக நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். இந்த டீட்டெயில் நான் டெரஸ் பிளானில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதர் டீட்டெயில் நான் கடைசியாக காட்டுறேன். ஸோ இந்த ஹால் ஸ்பேஸில் தாராளமாக நம்ம இந்த எக்ஸ்டீரியர் வாலில் ஒரு டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. அதே மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 8 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு பேரல் கவுண்டர் மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஒரு எல் சீட்டரும் நம்ம கொடுத்துக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல் கவுண்டர் கொடுத்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸ்டவ் ப்ரொவிஷனும் சவுத் ஃபேஸிங்கில் நம்ம சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனை நம்ம இந்த கார்னர்லேயே கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்லாம் கூட நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஒரு 1.5 அடிக்கோ 2 அடிக்கோ நம்ம ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக நம்ம கபோர்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வென்டிலேஷனுக்கும் நம்ம இந்த சைட்லேருந்து வரதால் நம்ம தாராளமாக இந்த பெரிய ஓப்பனிங் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கிற பெட்ரூம்க்கு வந்தோம்னா இந்த பெட்ரூம் உடைய மெஷர்மெண்ட் 10 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. இந்த சைடில் இருக்க பெட்ரூம் சைடுக்கு மட்டும் ஒரு செட்பேக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த செட்பேக் வழியாக தான் நமக்கு இந்த டாய்லெட்டுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் வென்டிலேஷன் வர மாதிரி ப்ரொவிஷன் வந்திருக்கு. ஸோ இந்த சைடில் 2 ஃபீட் 6 இன்ச்சுக்கு ஒரு செட்பேக் ஏரியா விட்டுட்டு இந்த என்டையராக நம்ம ஒரு கட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி காட்டிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு வார்ட்ரோப் யூனிட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ரீடிங் டேபிள் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் இங்கே கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இங்கேருந்து ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த டாய்லெட்டில் தாராளமாக நம்ம ஒரு பாத்தும் ஒரு வாட்டர் கிளாஸ்டும் அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பேசின் வேணுன்ற பட்சத்தில் நம்ம வெளியே கூட நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேசின் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு 5 ஃபீட்டுன்னு அளவில் விட்டு இருக்கிறதால வாஷ் பேசின் நம்ம சின்னதாக கொடுத்தாலும் எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஸோ சின்ன வாஷ் பேசினா நமக்கு 1.25 1 அடி இருக்கும் அந்த அளவுடைய வாஷ் பேசின் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே ஒரு சின்னதாக காரிடார் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. இந்த காரிடார்லேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா இந்த சைடில் நமக்கு ஒரு ஹாலுடைய ப்ரொவிஷன் தெரியும். ஸோ இந்த ஹால் நமக்கு ஒரு டபுள் ஹைட்டாக ஆக்ட் ஆகும்.
ஸோ இந்த கட் அவுட் பொசிஷன் நம்ம ஒரு டபுள் ஹைட் ஹாலாக காட்ட முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஹெட்ரூமோட ரூஃப் இருக்கும் நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். ஸோ அங்கேருந்து நமக்கு என்டையராக ஓப்பனில் இருக்கிறதால இந்த ஸ்பேஸ் நமக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாக தெரியும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 feet செட் பேக் இருக்கிறதால நம்ம இந்த சைடில் ஒரு ஸ்லிட் விண்டோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விண்டோ கூட நம்ம இந்த சைடில் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு லைட் வென்டிலேஷன் வந்து வீட்டுக்குள்ளே வெர்டிக்கலாக வரும். ஸோ அந்த விண்டோவோட ஷேடோவும் நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகும்போது அந்த மூமெண்ட்டில் நமக்கு இந்த ஷேடோவும் நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கும்போதும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதால. இன்கேஸ் நமக்கு இந்த சைடில் செட் பேக்லனா இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூம்ஸ்க்கு வந்தோம்னா பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட்டு காலில் ஒரு பெட்ரூமும் நார்த் வெஸ்ட்டு காலில் ஒரு பெட்ரூம் ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 பெட்ரூமுக்கே நமக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டும் பால்கனியும் ப்ரொவிஷன் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட்டு காலில் இருக்கிற பெட்ரூம் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 13 feet 4 inchக்கு 10 feet அளவில் இருக்குது. இதுலேயும் நம்ம கீழே சொன்ன மாதிரி சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ விண்டோ ப்ரொவிஷன் நம்ம இந்த சைடில் ஒன்று கொடுத்துட்டு இந்த சிட் அவுட் ஏரியாவில் நம்ம ஒரு பொசிஷன் கொடுத்துக்க முடியும். இதனால் நமக்கு கிராஸ் வென்டிலேஷனும் இந்த பெட்ரூமுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் நம்ம இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி டாய்லெட்டுடைய ப்ரொவிஷன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் வந்து 11 feetக்கு 5 feet அளவில் இருக்குது. இதுலேயே நம்ம தாராளமாக வார்ட்ரோப் உடைய ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ டாய்லெட்டும் நம்ம கடைசியில் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ விட்த் வந்து நமக்கு 5 feet இருக்கிறதால நம்ம தாராளமாக ஒரு பாத் டப்பும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சிட் அவுட் உடைய மெஷர்மெண்ட் 7 feet 4 inchக்கு 10 feet 6 inch அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் என்டையராக நம்ம ரூஃப்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 2 feet வரைக்கும் நம்ம ஒரு கேப் கொடுத்துட்டோம்னா லைட் வென்டிலேஷனுக்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சீட் அவுட் ஏரியாவுக்கு. அதே மாதிரி ரெய்னி சீசன்லேயும் நமக்கு வந்து ரெயின் வாட்டர் இந்த சைடில் ஃபாலோ ஆகும். அதுக்கு உண்டான ட்ரைனேஜ் பொசிஷன் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த கட் அவுட் ஸ்பேஸ் கொடுக்கறதால நம்ம இந்த சைடில் நம்ம பிளான்டர் பாக்ஸும் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நார்த் வெஸ்ட்டு கார்னர் இருக்க பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 feet 6 inchக்கு 10 feet 2 inch அளவில் இருக்குது. இதுவும் ஒரு மீடியம் சைஸ்டு பெட்ரூம்னே சொல்லலாம். இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷனும் ஒரு சிட் அவுட் ஏரியாவும் நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிட் அவுட் டிசைனும் நம்ம முன்னாடி சொன்ன சிட் அவுட் மாதிரியே டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 2 feet மட்டும் நம்ம ப்ரொஜெக்ஷனை கம்மி பண்ணிவிட்டு இந்த சைட் ஃபுல்லாக நமக்கு வென்டிலேஷனும் ரெயின் வாட்டரும் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷனும் நமக்கு 10 feet 2 inchக்கு 5 feet அளவில் இருக்குது. இதுலேயும் தாராளமாக நம்ம ஒரு 7 feet இருக்கும் நம்ம டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம ஒரு வாட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் சைட்லேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெரஸ் ஃப்ளோருக்கு பார்த்தோம்னா டெரஸ் என்டையர் ஏரியா நம்ம இந்த மாதிரி ஓப்பனாக கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டேர்கேஸ் வர ஏரியா மட்டும் ஒரு ஹெட்ரூம் மாதிரி காமிச்சிட்டு இந்த மாதிரி போ கிளாஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு லைட் ரூஃபிங் நம்ம பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு கிளாஸ் ப்ரொவிஷன் நம்ம இந்த சைடில் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நமக்கு கீழே ஹால் ஏரியா வரதால இந்த ஹெட்ரூம் நம்ம ஃபுல்லாக இந்த பர்கோலா அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதனால நமக்கு வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போது ஒரு ஹால் ஸ்பேஸே நமக்கு வந்து ஸ்பேஷியஸாக தெரியும். ஸோ நம்ம சொன்ன சிட் அவுட் ஏரியா அந்த கட்டு வந்து இந்த சைடில் நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஓப்பனில் கொடுத்துட்டோம்னா கீழே வந்து நமக்கு டைரெக்டாக ரெயின் வாட்டரும் சன்லைட்டும் நமக்கு கீழே படுற மாதிரி இருக்கும். ஸோ 2 சிட் அவுட்டும் நமக்கு அதே கான்செப்டில் தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த பிளான் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதை பற்றி உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.